உதயாவின் தொழில் சிகிச்சை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் மனித உடலும் பிரபஞ்சமும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பிரபஞ்சத்திலேயே முதல் பஞ்சபூதமாக இருக்கக்கூடிய ஆகாயம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்ப்போம். இந்த ஆகாயம் அப்படிங்கிற மூலகம் நம்ம உடம்புல எப்படி இருக்குது, அது சார்ந்த உறுப்புகள் என்னென்ன, அதனுடைய பணிகள் என்ன, அப்போ இந்த ஆகாயத்தன்மையை நம்ம உடம்புக்குள்ளே எப்படி நம்ம அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்ப்போம். இப்போ இந்த ஆகாயம் அப்படிங்கிறது நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன். ஆகாயம் அப்படிங்கிறது பூமியின் மேற்பரப்பிலிருந்து அந்த வானம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே ஆகாயம். அப்போது இந்த பிரபஞ்சம் முழுமையும் இந்த ஆகாயத்துக்குள் அடங்கும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் என்னென்ன, இதை ரெண்டையுமே பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த அறிவை நமக்கு இந்த ஆகாயம் உலகம் தான் தரும். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் எப்படி பறந்து விரிந்து சமமாக இருக்கோ, அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு நபரிடமும் நம்ம எந்த பாரபட்சமும் காட்டாமல் நம்ம நீதி நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம மனசு சொல்லுது அப்படின்னா அதுக்கு அந்த ஆகாயம் மூலகம் தான் காரணம். அதே மாதிரி இந்த ஆகாயம் எப்படி திட்டமிட்டு ஒரு செயல்பாடை இந்த பிரபஞ்சம் முழுமையும் செய்து கொண்டிருக்கிறதோ, வழிநடத்தி கொண்டிருக்கிறதோ, அதில் ஏதாவது குளறுபடி இருந்துச்சுன்னா அதுக்கு மாற்று ஏற்பாடும் செய்து அந்த இயற்கை எப்படி தன்னைத்தானே சமப்படுத்தி கொள்கிறதோ, அதே போல தான் நம்ம ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறோம் அப்படின்னா அந்த இலக்கை சரியான முறையில் திட்டமிடுதல் செய்வதற்கும், அந்த திட்டமிடுதல் செய்யும் பொழுது அதில் வரக்கூடிய தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றிட்டு நம்ம அந்த இலக்கை ஈஸியாக அடையணும் அப்படிங்கிற மனோதிடத்தையும் தைரியத்தையும் அந்த சமயோஜித புத்தியையும் நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த ஆகாயம் அப்படிங்கிற மூலகம் தாங்க. சரி, அப்பேற்பட்ட ஆகாயம் அப்படிங்கிற மூலகம் நம்ம உடம்புல கல்லீரல் மற்றும் பித்தப்பை அப்படிங்கிற இந்த 2 உறுப்புகளாக இருக்குது. அந்த ஆகாயத்தன்மை இந்த உடம்புல நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னா அது இந்த கல்லீரல் மற்றும் பித்தப்பை அப்படிங்கிற உறுப்பின் மூலமாக நம்ம வாங்கிக்கலாம். சரி, அப்போ இந்த கல்லீரலுடைய தன்மைகள் என்ன சுருக்கமாக பார்ப்போமா? இந்த கல்லீரல் அப்படிங்கிறது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த சாப்பாட்டை பலவிதமாக பிரிக்குது. எப்படி அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலிருந்து அதில் இருக்கக்கூடிய சக்திகளை சர்க்கரையாக, மாவு பொருளாக, புரதமாக, கார்போஹைட்ரேட்டாக, கொழுப்பாக, அப்புறம் இறுதியாக அதை ரத்தமாக மாற்றி உடம்புக்குள்ளே சேமித்து வச்சுக்கிட்டு எமர்ஜென்சி காலங்களில் அந்த ரத்தத்தை உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த கல்லீரல் மிக முக்கியமான உறுப்புங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கல்லீரலை பொறுத்த வரைக்கும் மருந்துகளை தயாரிக்கிறது. நம்ம உடம்பே நமக்கு தேவையான மருந்தை தயாரிக்கிறது அப்படின்னா நீங்களால் நம்ப முடியுதா? ஆனால் உண்மை அதுதாங்க. நம்ம உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொடுக்கக்கூடியதும் அதை வளர்த்து நம்மளை பாதுகாக்கக்கூடியதும் இந்த கல்லீரல் அப்படிங்கிற ஆகாயத்தன்மை கொண்ட மூலகம் தாங்க. சரிங்களா? அப்போ இந்த கல்லீரல் அப்படிங்கிற உறுப்பு நல்லா இருந்தால் தான் நமக்கு தன்னைத்தானே இந்த உடம்பை குணப்படுத்திக்கக்கூடிய இயல்பு ஈஸியாக வரும். அதே மாதிரி நமக்கு தேவையான மருந்தை நம்ம வெளியிலேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனுடைய தன்மையும் அதை நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்றுக்கக்கூடிய பக்குவமும் பார்த்திங்கன்னா நம்ம கல்லீரல் தயாரிக்கக்கூடிய மருந்து அளவுக்கு வரவே வராதுங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு திசுக்கள்லையும் ஒவ்வொரு அணுக்களையும் எந்த அளவுக்கு நோய் ஏற்பட்டிருக்கு அந்த நோய் தன்மைக்கு ஏற்ப சரியான அளவு மருந்தை நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கல்லீரலை தவிர வேறு எந்த வெளிமருந்தை கொண்டும் நம்மளால் சரி கட்ட முடியாது. அதே மாதிரி இந்த கல்லீரலோட இன்னொரு முக்கியமான பணி என்ன அப்படின்னா, நோய் எதிர்ப்பாற்றல் சொல்லியாச்சு. ரத்தத்தை சேமித்து வைக்கிறது. அதாவது நம்ம காலையில் சில நேரங்களில் விரதம் இருப்போம், இல்லை காலையில் லேட்டாக சாப்பிடுவோம், ஏன்னா சில நேரங்களில் காலை சாப்பாடே சாப்பிடாமல் மதிய சாப்பாடு வரைக்கும். அப்போ அந்த மாதிரியான டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய முக்கியமான உறுப்பு கல்லீரல் தாங்க. இப்போது கல்லீரல் பித்தப்பை அப்படின்னு சொல்லி வந்தோம்னா கல்லீரலுடைய துணை உறுப்பு பித்தப்பை. அப்போ இந்த பித்தப்பை அப்படின்னு சொல்லும் பொழுதே அதை வார்த்தையிலே பாருங்கள், பித்தப்பை. அப்போது பித்தம் சம்மந்தப்பட்ட ஒரு பித்த வெடிப்பு, பித்த வாந்தி, பித்து பிடித்த அலைதல், அப்போ இது தொடர்பான நோய்கள் எல்லாமே இந்த பித்தப்பை ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் வரப்போகுது. அப்போ இந்த பித்தப்பையையும் கல்லீரலையும் நம்ம எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பித்தப்பையும் கல்லீரலும் ஆகாயம் சம்மந்தப்பட்ட மூலக உறுப்புகள். இப்போ இந்த ஆகாயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெற்று இடம் இல்லைங்களா? அப்போது நம்ம எதுவுமே செய்யாமல் ஓய்வாக நம்ம கண்களை மூடி இருக்கக்கூடிய நேரம் தான் நம்ம கல்லீரலும் பித்தப்பையும் நல்லா பலப்பட்டு இந்த ஆகாயத்தன்மையை இந்த உடம்பு முழுமையும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு கிடைக்கும். அப்போது இந்த ஆகாயத்தன்மையை நம்ம உடம்புல வளைக்கணும் அப்படின்னா நம்ம நல்ல கண்ணை மூடி அமைதியாக ஓய்வெடுக்கக்கூடிய எல்லா நேரமுமே நம்ம இந்த ஆகாயத்தன்மையை நம்ம இந்த உடம்புல கல்லீரல் மற்றும் பித்தப்பை உதவியோட நிறைவாக பெற்றுக்கலாம்.
ஏன் கண்ணை மூடி அப்படின்னா இந்த கல்லீரல் அப்படிங்கிற உள்ளுறுப்புக்கோட வெளிப்புற உணர்வு உறுப்பு வந்து கண். நம்மளுடைய கண்களின் வடிவத்தை ஒத்து தான் நம்மளுடைய கல்லீரலும் இருக்குது. அப்போ இந்த கல்லீரலும் கண்ணும் ஒன்று தான். சரிங்களா? அப்போ நம்ம கண்ணுக்கு நல்லா ஓய்வு கொடுக்கணும். கண்ணுக்கு தேவையில்லாமல் ஒளி, அதாவது அடிக்கடி டிவி பார்த்துட்டே இருக்கிறது, ரொம்ப நேரம் செல்ஃபோன் பார்க்குறது, பக்கமாக வெளிச்சமாக உட்காந்து பார்க்குறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ நம்ம இந்த கண்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது நம்மளுடைய கல்லீரலையும் பித்தப்பையையும் பாதிக்கும். சரிங்களா? அதே மாதிரி வேறு என்ன அப்படின்னா, அந்த கல்லீரல் பித்தப்பை அப்படிங்கிற இந்த ஆகாயம் சம்மந்தப்பட்ட உறுப்புகளுக்கு வந்து புளிப்பு அப்படிங்கிற சுவை வந்து அளவை எடுத்துக்கணுங்க. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடிய புளிப்பு சுவை வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 உறுப்புகளையுமே பாதித்து அதனால் நான் மேல் சொன்ன அந்த ஆகாயத்தன்மையை வந்து நம்ம உடம்புல பாதிக்கும். சரிங்களா? அப்போ அளவான புளிப்பு எடுத்துக்கணும். எரிச்சல், அதே மாதிரி இந்த கல்லீரலோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா எரிச்சல் ஒரு இடத்துல வந்து எரிச்சல் நமக்கு வருது அப்படின்னா, எந்த பகுதிகளில் நமக்கு எரிச்சல் வருதோ அந்த இடத்துல அந்த ஆகாயத்தன்மை நம்ம உடம்புல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி உணர்வு வந்து பார்த்திங்கன்னா ஆகாயத்தன்மையுடைய உணர்வு கோபம், அதாவது இந்த ஆகாயம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தட்டா இடி இடிச்சுன்னா நமக்கு எல்லாருக்குமே பயமாக இருக்குமா, அந்த மாதிரி அந்த ஆகாயம் நமக்கு கோபம் சரியான முறையில் ஒரு கோபம் வருதுன்னா நம்ம உடம்புல ஆகாயத்தன்மை நல்லா இருக்குன்னு அர்த்தம். எதுக்கு எடுத்தாலுமே சம்மந்தம் இல்லாமல் கோபம் வருது அப்படின்னா ஆகாயத்தன்மை நம்ம உடம்புல பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது சரியான அளவு கோபம் அப்படின்னா எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல நம்ம கோவப்பட்டே ஆகணுங்க. அப்படி சரியான நேரத்தில் நமக்கு கோபம் வருது அப்படின்னா நம்ம உடம்புல ஆகாயத்தன்மை நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் நம்ம கோவப்பட்டு போகுது அந்த ஆகாய மூலகம் நம்ம உடம்புல சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஆகாய மூலகத்தை நம்ம நல்லா வளர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பின்பற்றணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்களை மூடி நல்ல ஓய்வு எடுக்கக்கூடிய எல்லா நேரமும் இந்த ஆகாயத்தன்மை நம்ம உடம்புல கழிச்சிக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி புளித்த உணவுகளை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள், அதாவது நேற்று சமைச்சது முந்தானத்து சமைச்சது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்லீரலையும் பித்தப்பையையும் பாதிக்கும். அதே மாதிரி நாள்பட்டு நம்ம எடுக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், அதாவது மருந்து மாத்திரைகள், இதனாலையும் நம்மளுடைய கல்லீரல் வந்து பாதிக்கப்படும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த கல்லீரல் பித்தப்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அந்த ஆகாயம் அப்படிங்கிற தன்மை நம்ம உடம்புல நிலைத்து இருக்கும். சரிங்களா? வேறு எதுவும் விட்டு போகலைன்னு நினைக்கிறேன். விட்டு போச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் சேர்த்து நான் சொல்லிடுறேன். அப்போது இந்த ஆகாயத்தன்மை நம்ம நல்லா வளர்த்துக்கணும்னா இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, இந்த ஆகாயம் அப்படிங்கிற தன்மைக்கு வந்து இந்த 24 மணி நேரம் இருக்குது. 24 மணி நேரம், அந்த 24 மணி நேரத்தில் குறிப்பிட்ட 2 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் நல்லா இயங்கக்கூடிய நேரமும், குறிப்பிட்ட 2 மணி நேரம் அந்த பித்தப்பை நல்லா இயங்கக்கூடிய நேரமும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நள்ளிரவு 11 மணி முதல் 1 மணி வரையிலான நேரம் வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பை. அப்புறம் 1 மணியிலேருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் நல்லா இயங்கக்கூடிய நேரம். அப்போ இந்த 4 மணி நேரங்கள் நம்ம நல்லா அந்த கண்ணை மூடி நம்ம நல்லா அழகாக தூங்கி ஓய்வெடுத்தோம்னா இந்த ஆகாயம் அப்படிங்கிற தன்மையை இந்த கல்லீரலும் பித்தப்பையும் நமக்கு அழகாக பெற்றுத்தரும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தென் பை.